ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்ட்டாங்க. சரி. எப்பவும் 4 மணிக்கு நைட்டு 4 மணிக்கு படங்கள் போடுவாங்க. முதல் காட்சி ரஜினிகாந்த் படத்துக்கெல்லாம். இதில் வந்து விஜய் தான் முதலமைச்சர். இப்போ 4 மணிக்கு போட்டால் கேட்க ஆள் இல்ல. இவங்க வந்து எவனும் போய் இப்போ கேஸும் போட முடியாது. அப்படி இருந்தும் 9 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் காட்சின்ட்டார் விஜய். அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் லீவு கேட்டிருக்காங்க. 3 மணி நேரம் லீவு கொடுக்கணும். எதுக்குன்னு கேட்டிருக்காரு. நாளைக்கு உங்கள் பண ரிலீஸை பார்க்கணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்ட்டார். ஆஃபீஸ் வாங்கன்ட்டார். அவங்க எல்லாருக்கும் ஒரே கவலை என்னென்னா, லீவு கொடுக்க மாட்டேங்கிறாரு 3 மணி நேரம். லீவு என்ன கொடுக்குறது, அவர் சொல்லபடி அரசாங்க பணியை செய்ய வேண்டியது தான். 1000 தியேட்டர் ரிலீஸ் நாளைக்கு. முன்னாடி எல்லாம் தியேட்டர் வந்து நீங்கள் ரிலீஸ் எந்த தியேட்டர் ரிலீஸ்ன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், உதயநிதி ஸ்டாலின். அந்த லார்டு தான் வந்து முடிவு பண்ணுவார். அந்த விக்ரம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே உதயநிதி ஸ்டாலின் வழங்கும்னு போடுவான். வெக்கமான ரோஷம் இருக்கான்னு நான் அப்போவே கேட்டேன். ஏயா படத்தை டைரக்ட் பண்ண ஒருத்தன், நடித்தவன் ஒருத்தன், படத்தை தயார் பண்ண ஒருத்தன், எதுவுமே நீ இல்லை. நீ வந்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் வழங்கும்னு வெக்கம் இல்லாமல் எப்படியா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னா, இவர் தான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாரு. தியேட்டர்னா தியேட்டர்ஸ் ஓனர் இருக்கான்ல, சொந்தக்காரன், அவன் முடிவு பண்ணுவானா. இவர் வந்து இடையில 15%. அவன் படத்தை பாவம் கஷ்டப்பட்டு எடுத்த விநியோகஸ்தர் இப்போ இதில் போட்டான். எல்லாத்தையும் போட்டாங்க. இனிமே விநியோகஸ்தருக்கு 65% உன் தியேட்டருக்கு 35%. மொத்தம் 100%. பாவம் விநியோகஸ்தர். இதுதான் பொழப்பு. ஒன்றை மாதிரியே ஊரை கொள்ளை அடித்து துபாயில் போய் சினிமா நடிகைக்கு 20 கோடிக்கு பங்களா வாங்கி கொடுத்தாலா அவங்கெல்லாம், இவங்கெல்லாம் விநியோகஸ்தர்லாம். உங்களை மாதிரி இங்கே லண்டனில் போய் பேங்க்கை வச்சுருக்காங்களா கொள்ளை அடித்த படத்தில். அவன் பாவம் உழைச்சி சம்பாதிக்கிறவன். இப்போ விநியோகஸ்தரெல்லாம் உள்ளே வந்திருக்கான். 65% அவனுக்கு. அவன் பாவம் ஒரு படத்தை விலை கொடுத்து வாங்குவான். லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அதனால் அவனுக்கு வந்து இப்போ அது அவங்க பொழப்பு. தியேட்டர்காரனுக்கு 35. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லாடுகளுக்கு 15% அப்படின்னு வச்சுருந்தாங்க. நிறைய தியேட்டரில் பிடிச்சி வச்சுருப்பான். கொள்ளையடித்த காசை பூரா விலை கொடுத்து வாங்கி தியேட்டரில் பிடிச்சி வச்சுருப்பான். ஜெயலலிதா அடித்த அடி மாதிரி இப்போ விஜய் வந்துக்கிட்டு ஒன்றும் இது கிடையாது. தியேட்டர் காரணம் விநியோகஸ்தர் 2 பேர் தான் சம்பாதிக்கணும். நீ எதுக்கடா ஊடால இடையில வந்துட்டு நீ யார் என்று கேட்குற அளவில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு.